கர்த்தருடைய வார்த்தையை நம் மத்தியில் பகிர்ந்து கொள்ளும்படி ரஞ்சித் அவர்கள் முன்வருகிறார்கள். கரங்களை தட்டி அவர்களை வரவேற்போம். அவர்களுக்கு மொழிபெயர்ப்பு டிரான்ஸ்லேஷன் பண்ணுவதற்கு இந்த ஒன் அண்ட் ஒன்லி பிரதர் சந்திரமூர்த்தி எக்ஸ் ஆர்மி அவர்கள் வருகிறார்கள். கரங்களை தட்டி அவர்களையும் நாம் வரவேற்போம். हालेलुया 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 यीशु मसीह की यीशु मसीह के जय बोल சொல்லுங்க यीशु मसीह की यीशु मसीह के जो बोलिए यीशु मसीह की यीशु नामத்திற்கு जय சேர்ந்து சொல்லுமா जय यीशु मसीह की यीशु नामத்துக்கு जय प्रभु यीशु के नाम की महिमा होवे. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. आज फिर से परमेश्वर का अनुग्रह हमारे बीच में है. இன்று ஆண்டவருடைய நம்ம अनुग्रह நம்மளோடு கூட இருக்கிறது. आज परमेश्वर फिर हमें अनुग्रह दिया कि हम आपकी उपस्थिति में खड़ा होकर के और परमेश्वर का वचन से हम कुछ सीख सकें. இன்று உங்கள் மத்தியிலே ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாய் அனுகிரகம் செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். और परमेश्वर का आशीष हम अपने जीवन में कुछ पा सकें. அவருடைய ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாவதாக. परमेश्वर आज हम सबों से बात करेंगे और परमेश्वर जरूर हमारे जीवन में अद्भुत काम करेंगे. ஆண்டவர் இன்னும் நம்மளோடு கூட பேசுவாராக, நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வாராக. हम लोग एक बार प्रार्थना कर लेंगे. இப்பொழுது ஜெபம் பண்ணுவோம். हम लोग प्रार्थना करेंगे. सर्वशक्तिमान परमेश्वर पिता, சர்வ வல்லமையுள்ள தேவனே, अनुग्रहकारी परमेश्वर पिता, எங்களை காரியங்களை வைக்க பண்ணுகிறவரே, प्रभु यीशु मसीह, இயேசு ஆண்டவராகிய இயேசு, खाली बर्तन आपके पास आए हैं प्रभु जी. ஒன்றுமில்லாமல் வந்து நிற்கிறோம். खाली बर्तन आपके पास आए हैं प्रभु जी. நாங்கள் ஒன்றுமில்லாமல் வந்து நிற்கிறோம். प्रभु यीशु मसीह, இயேசு ராஜா, आज हमसे बातचीत कीजिए. எங்களோடு கூட பேசுங்கப்பா. आपकी अनुग्रह हमें चाहिए प्रभु जी. உம்முடைய அனுகிரகம் எங்களுக்கு வேண்டும். आपकी दया चाहिए प्रभु जी. உம்முடைய தயவு எங்களுக்கு தேவை. आप हमसे बातचीत कीजिए प्रभु जी. எங்களோடு கூட பேசுங்கப்பா. खाली बर्तन है परमेश्वर पिता. நாங்கள் முற்றிலுமாய் வெறுமையாய் வந்திருக்கிறோம். प्रभु यीशु मसीह, இயேசு ராஜா, अनुग्रह करें हमारे ऊपर, எங்களோடு கூட दया करे प्रभु जी. மேல தயவு பாராட்டுங்க. प्रभु यीशु मसीह, இயேசு ராஜா, प्रभु यीशु, இயேசு ராஜா, आप जो आशीष हमारे लिए रखे हैं प्रभु, நீர் எந்த ஆசீர்வாதம் எங்களுக்காக வைத்திருக்கிறீரோ जो ओ हमें आज दीजिए प्रभु जी. இன்று அதை எங்களுக்கு தரும்படியாக ஜெபிக்கிறோம். प्रभु यीशु, இயேசு ராஜா, प्रभु यीशु, இயேசு ராஜா, आपके चरण में आए हैं परमेश्वर. உங்களுடைய பாதத்துல வந்து நிற்கிறோம் அப்பா. नम्रता और दीनता के साथ आए हैं प्रभु जी. நாங்க ரொம்ப விருப்பத்தோடு வந்திருக்கிறோம் ஆண்டவரே. आशीष करे प्रभु எங்களை जी. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. दया करे परमेश्वर தயவு पिता, பாராட்டுங்கப்பா. यीशु के नाम से, இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம். यीशु के नाम से இயேசுவின் अपने நாமத்தில் வேண்டுகிறோம். शरीर प्राण आत्मा आपके हाथों में सौंप देते हैं. எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை உம்முடைய பாதத்துல ஒப்பு கொடுக்கிறோம். प्रभु यीशु, இயேசு ராஜா, हमारे ऊपर अनुग्रह करे. எங்களோடு கூட यीशु के नाम से हम प्रार्थना करते हैं प्रभु जी. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. आमेन. ஆமென். सेंदे सोल्लमा हालेलुया. அல்லேலூயா. सेंदे सोल्लमा கொஞ்சம் உற்சாகமா हालेलुया. உற்சாகமாய் அல்லேலூயா. प्रभु परमेश्वर की प्रभु यीशु मसीह की स्तुति और महिमा होवे. ஆண்டவருடைய நாமம் துதியும் மகிமையும் உண்டாவதாக. परमेश्वर का वचन से हम आप लोग जाने माने पुस्तक को इस्तेमाल करेंगे, लेकिन बहुत सिंपल वे में इसको इस्तेमाल करेंगे. ஆண்டவருடைய வார்த்தையை தியானிப்போம், ரொம்ப சிம்பிளாக அதை பார்ப்போம். बहुत सिंपल वे में, हम पूरा डीप लेके नहीं जाएंगे, बहुत सिंपल वे में, लेकिन ரொம்ப எளிமையாக அதை கற்றுக்கொள்வோம். लेकिन हम लोग लेकिन इसमें से हम लोग अपने जीवन के लिए कुछ अपनाएंगे. இந்த வார்த்தைகளிலிருந்து நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையானவற்றை எடுத்துக்கொள்வோம். आइए हम कुछ वचनों को पढ़ते हैं. சில नहमिया की किताब, नहमिया की किताब, नहमिया की किताब, நெகேமியாவுடைய புத்தகம் 1 अध्याय 3 और 4 वचन. 1வது அதிகாரம் நெகேமியா 603 மூணு 1வது அதிகாரம் 4வது வசனம்.
இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி हाँ, चार சார்த்தா படா पढ़ लिया ना। यहाँ पे लिखा है परमेश्वर का वचन में, இங்க ஆண்டவருடைய வார்த்தையில் எழுதப்பட்ட नहमिया के पास संदेश पहुंचा है, நெகேமியாவுக்கு ஒரு செய்தி வருகிறது, संदेश पहुंचा है ஒரு செய்தி வருகிறது उनके परिवार के बारे में, वहाँ उनके देश के बारे में, அவருடைய தேசத்தை பற்றியான செய்தி அவருக்கு வருகிறது, उनके देश के बारे में संदेश पहुंचा है। அவருடைய தேசத்தை பற்றியான செய்தி வருகிறது। नहमिया दूसरा देश में तो है, நெகேமியா இப்ப வேற ஒரு நாட்டுல இருக்கிறார், लेकिन राजा के साथ है। अगर हम सोचेंगे तो उसके नहमिया के पर्सनल लाइफ के लिए चिंता करने की जरूरत नहीं था, क्योंकि वो राजा के साथ में था। அவர் இப்பொழுது ராஜாவோட இருக்கிறார், அதனால அவருக்கு எந்த குறைவும் இல்லாம நல்லபடியா தான் இருக்கிறார், அவர் மற்றதை யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது। राजा के साथ में है वो, அவர் இப்ப राजाவோட और राजा भी अच्छा राजा था, அந்த ராஜாவும் நல்ல ராஜா, राजा अच्छा राजा था। तब ना जब नहमिया को देखा कि चेहरा डाउन है, फेस डाउन ராஜா நல்லவர் தான், அதனால தான் நெகேமியா பார்த்த உடனே ஏன் முகம் வாடி இருக்கிறது அப்படி கேக்குறாரு, क्योंकि राजा अच्छा राजा था। ஏன்னா ராஜா நல்லவர் தான், एक अच्छा जगह में, जरूर दूसरे देश में, लेकिन एक अच्छा जगह में है। வேற ஒரு நாட்டுல இருந்தாலும் ஒரு நல்ல இடத்துல நல்ல ராஜாவின் கீழ் இருக்கிறார்। इसको क्या चिंता फिक्र था, அவருக்கு என்ன இது வர பிறகு கவலைப்பட என்ன இருக்கிறது, परंतु ஆனால் जब जेरूसलेम के बारे में इसको समाचार मिला, ஆனால் எருசலேமுக்கு பாரமே அவர் கேள்விப்பட்ட போது, जब समाचार इसको मिला, அவர் எருசலேமுக்கு பாரமே செய்தி तो கேள்விப்பட்ட போது समाचार में क्या कहता है, அது கேட்ட உடனே என்ன उन्होंने சொல்றாரு, मुझसे कहा, 3 वचन में, उन्होंने मुझसे कहा, அவர்கள் சொன்னாங்க, जो बचे हुए लोग बंधुआई से छूटकर उस प्रांत में रहते हैं, சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையும் वो அனுபவிக்கிறார்கள், वे बड़ी दुर्दशा में पड़े हैं और उनकी निंदा होती है। அவங்க ரொம்ப தீங்கையும் நிந்தையும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, वो बड़े दुर्दशा में पड़े हैं और उनकी निंदा होती है। ரொம்ப தீங்கான நேரத்திலும் நிந்தையும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க। और दूसरा यहाँ पे कहता है, जेरूसलेम की शहरपनाह टूटी हुई और उसके फाटक जले हुए हैं। இங்க எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டிருக்கிறது, அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டிருக்கிறது। जेरूसलेम की शहरपनाह टूटी हुई और फाटक समझते हैं ना, फाटक जले पड़े हुए हैं। எருசலேமுடைய அலங்கம் இடிந்து கிடக்கிறது। समाचार मिल रहा है इसको लोगों के बारे में और वहां का जगह का परिस्थिति के बारे में भी। எருசலேமுடைய சூழ்நிலைகள் அந்த எங்க எப்படி இருக்குங்கிற செய்தி இப்போ இவருக்கு வந்தடைகிறது। जब समाचार मिला तो सोचने नहीं लगा, அவர் இந்த மாதிரி செய்தி கேட்ட உடனே யோசிக்கிறாரு, सुनते ही 4 वचन में ये बात सुनते ही, இந்த வார்த்தைகளை கேட்ட போதே, ये बात सुनते ही இந்த மாதிரியான வார்த்தைகள் கேட்ட போதே बैठकर रोने लगा। உட்கார்ந்து அழுதார்। देर नहीं किया, सोचा नहीं, विचार नहीं किया, ये बात सुनते ही बैठकर रोने लगा। இந்த வார்த்தைகளை கேட்ட போது அவர் எதையுமே யோசிக்கல, உட்கார்ந்து அழுத ஆரம்பித்தார்। हालेलुया, அல்லேலூயா, हालेलुया। அல்லேலூயா। रो भी रहा है तो साधारण नहीं, यहाँ पे कितना बढ़िया से कहता है, यह बात सुनते ही बैठकर रोने लगा और कितने दिनों तक बिलाप करते रहा। அது அழுகிறது மாத்திரம் இல்ல, பல நாளாய் துக்கித்து உபவாசிக்க கூட செய்திருக்கிறார்। बिलाप कर रहा है, प्रभु ஆண்டவரே, हे परमेश्वर, இயேசு ராஜா, आपके लोग, உம்முடைய ஜனங்கள், आपके लोग உம்முடைய ஜனங்கள் बड़ी दुर्दशा में है परमेश्वर, ரொம்ப நிந்தையில இருக்கிறாங்க, बड़ी दुर्दशा में है परमेश्वर, ரொம்ப தீங்கு அனுபவிக்கிறார்கள், उनको निंदा होती है प्रभु। இவர்கள் மேல நிந்தை அனுபவிக்கிறார்கள்। उतना ही नहीं परमेश्वर, वहां का जो जेरूसलेम जहां पे आप वास करते थे, वो जगह आपका रहने
का वास करने का जगह भी टूटा पड़ा हुआ है, गेट जला पड़ा हुआ है प्रभु जी। நீங்க வாசம் பண்ணின அந்த எருசலேமுடைய அலங்கம் உடைக்கப்பட்டிருக்கிறது, அதனுடைய வாசல்கள் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவரே। वहां पे परमेश्वर के सामने रो रहा है, बिलख रहा है, அங்க ஆண்டவருடைய முன்னால மிக துக்கித்து மிகவும் அழுது ஜெபிக்கிறாரு, उपवास भी कर रहा है। அதுல உபவாசம் வேற இருக்கிறாரு। हालेलूया அல்லேலூயா। आप और हम ये अंडरस्टैंड किए हैं इस नहमिया के बारे में। நம்ம நெகமியா பத்தி என்ன அறிந்து கொண்டோம்? हम लोग क्या अभी तक क्या समझ रहे हैं यहाँ तक कि ये तो रो रहा है, उपवास कर रहा है। நம்ம இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? இவர் தான் உபவாசம் பண்றாரு, அழுது ஜெபிக்கிறார் என்று। आप और हम जैसे कभी कभी ऑप्शन लेस समझते हैं ना, ऑप्शन लेस मतलब कोई ऑप्शन नहीं रहा। कभी कभी आप और हम भी कभी कभी ऑप्शन लेस हो जाते हैं कि हम क्या करें तो क्या करें। நம்ம என்ன செய்வதென்று அறியாத நிலைமையில இப்படித்தான் நம்ம இருக்கிறோம்। यहाँ पे नहमिया एक प्रकार से ये ऑप्शन लेस है, इसके पास कोई रास्ता नहीं दिख रहा, हम क्या करें? सिर्फ रोना, बिलखना, परमेश्वर के सामने गिड़गिड़ाना, यही तो है, और मेरे पास क्या रास्ता है? அவர் இந்த மாதிரி எருசலேம் அலங்கம் இடிக்கப்பட்டிருக்குது, வாசல்கள் தீக்கிரையாக்கப்பட்டிருக்குது, இதுல என்ன செய்ய எப்படின்னு அவரால் ஒன்றும் செய்ய முடியாத சூழ்நிலை। அந்த நிலைமையில அவர் ஆண்டவரை தேடி அழுது உபவாசித்து துக்கித்து ஜெபிக்கிறார்। कई बार आप और हम अपने जीवन में சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில काम को करना चाहते हैं, சில வேலைகளை செய்ய நினைப்போம், लेकिन हमें लगता है कैसे करें, ஆனா நம்ம நினைப்போம் இதை எப்படி செய்கிறது, हम कैसे करें, நம்ம எப்படி செய்ய, कौन मदद करेगा, யாரு நமக்கு உதவி செய்வார், कौन मेरे लिए खड़ा होगा, யாரு இதற்காக எழும்புவார்கள், कौन मुझको सपोर्ट करेगा, யாரு நமக்கு உதவி செய்வார்கள்। हम लोग कई बार अपने जीवन में ये स्थिति में आ जाते हैं। இந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது நம்ம அப்படித்தான் நினைப்போம், நமக்கு யார் உதவி செய்வார், யார் எழும்புவார்கள் என்று। ये पर्सनली भी हो सकता है, நம்மளுடைய பர்சனல் ये வாழ்க்கையில, फैमिली लाइफ में, बिजनेस लाइफ में, जॉब लाइफ में, प्रोफेशनल लाइफ में, कहीं पे भी हो सकता है। குடும்பத்துல சூழ்நிலையில, பிசினஸ்ல, எல்லா இடங்களிலும் இந்த மாதிரி சூழ்நிலை உண்டாகும்। करना तो चाहते हैं, நம்ம சில செய்யணும்னு நினைப்போம், लेकिन हमारे पास रास्ता नहीं रहता है। ஆனா நம்மகிட்ட ஒரு வழியும் இருக்காது। हालेलुया, बोलिए हालेलुया। அல்லேலூயா। लेकिन सीखना है नहमिया से। ஆனால் நெகமியாவிலிருந்து நம்ம என்ன படிக்க வேண்டும்? ये कह रहा है नहमिया अपने हृदय में एक चीज बैठाया है, அவர் அவருடைய இருதயத்துல யோசிக்கிறாரு, ये अपने हृदय में एक चीज बैठाया है। அவர் இருதயத்துல ஒண்ணு உட்கார்ந்து இருக்கிறது, ये क्या बैठाया है? அது என்ன உட்கார்ந்து இருக்குன்னா, इसके लिए कुछ तो करना है, இதுக்காக நம்ம சில ஏதாவது செய்யணும், ये हमारे यरूशलेम के लोगों के लिए कुछ तो करना है। இந்த அலங்கத்திற்காக நம்ம ஏதாவது ஒண்ணு செஞ்சாகணும்। तो इसलिए नहमिया प्रार्थना करना शुरू किया, उपवास करना शुरू किया, परमेश्वर के सामने गिड़गिड़ाना शुरू किया। அதனால அவர் எழுந்து உட்கார்ந்து அழுது உபவாசித்து ஆண்டவர் முன்னால ஜெபம் பண்ண தொடங்கினார்। हालेलुया, அல்லேலூயா, हालेलुया। அல்லேலூயா। जहाँ पे रास्ता कोई रास्ता नहीं है हमारे लिए, வேற ஒரு வழியும் இல்ல அங்க, वहाँ पे हमारे लिए हथौड़ा है। हथौड़ा समझते हैं ना, वो है वचन और प्रार्थना। நமக்கு அங்க ஒரே வழி நம் வசனமும் வார்த்தைகளும்। जहाँ पे हमारे लिए कोई रास्ता नहीं है, எங்க ஒரு வழியும் தெரியலையோ, वहाँ पे हमारे लिए हमारे लिए एक अधिकार है, एक रास्ता है, वो हथौड़ा के रूप में है, वो वचन और प्रार्थना। நமக்கு அங்க ஒரே வழி ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கவும் அவருடைய வார்த்தைகளை தியானிப்பது தான்। நமக்கு வேற எதுவும் வழி இல்லாம நமக்கு ஏதோ நாங்க பிளான் பண்றோம், யோசிக்கிறோம், நாங்க ஏதோ மூச்சு பண்றோம், இது செய்யணும் அது செய்யணும், அப்பவுமே சில நேரம் நமக்கு ஏதோ வழி இல்லாம தெரியுது, வழி இல்லாம யார் எனக்கு உதவி செய்வா, எப்ப செய்ய முடியும், எப்படி செய்ய முடியும், எப்போ செய்ய முடியும், அப்படி மாதிரி பல கேள்வி இருக்கும் போது அப்போமே நமக்கு கையில ஏதோ இருக்கே இல்லையா பரவாயில்ல, ஆனா நம்ம கையில ஆண்டவரே உயிரோட வசனம் இருக்கே, ஜபம் இருக்கே, அந்த வசனம் ஜபம் எப்படி மாதிரி இருக்கு, சுத்தி மாதிரி இருக்கு, சுத்தி இருக்கல, சுத்தி வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், எங்கேயோ வச்சு நாங்க என்ன பண்ணுவோம், ஒடிச்சிருவோம், இங்கேயோ மவுண்டன் உடைக்கலாம், மலையை உடைக்கலாம், கீழே உடைக்கலாம். நமக்கு ஆண்டவர் கையில கொடுத்திருக்கிற வார்த்தை வசனங்கள்
அது நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு. அதன் மூலமா நம்ம எதை வேணாலும் உடைக்கலாம். हालेलुया। அல்லேலூயா. सो यहाँ पे नहमिया क्या किया? இங்க நெகேமியா என்ன சொல்கிறார்? दूसरा देश में है, அவர் வேற ஒரு நாட்டில் लेकिन இருக்கிறார். फिर भी इसके अंदर में एक बोझ है, ஆனால் இவருக்கு எருசலேமை பத்தியான ஒரு इसके अंदर में एक बोझ है, எருசலேமை பத்திய ஒரு हमको कुछ करना है, எருசலேமுக்கு ஏதாவது செய்ய इसके लिए कुछ करना है। ஏதாவது எருசலேமுக்காக செய்ய वो வேண்டும். प्रार्थना कर रहा है, அவர் ஜெபிக்கிறார், वो रो रहा है, அழுகிறார், वो बिलख रहा है, அவர் துக்கிக்கிறார், उपवास कर रहा है। உபவாசம் செய்கிறார். प्रभु जी, ஆண்டவரே, परमेश्वर, இயேசுவே, कोई रास्ता खोलिए मेरे लिए, எங்களுக்காக ஒரு வழியை कोई திறந்தார். रास्ता खोलिए मेरे लिए प्रभु जी। எங்களுக்காக ஒரு வழியை திறந்தார். हालेलुया, அல்லேலூயா, हालेलुया। அல்லேலூயா. है ना, हृदय में जब परमेश्वर का दर्शन आता है, இருதயத்துல நம்ம ஆண்டவரை தியானிக்கும் போது, परमेश्वर का जब दर्शन आता है हृदय में, ஆண்டவருடைய தரிசனம் நம்மகிட்ட வரும்போது, परमेश्वर जंगल को भी रास्ता रोड बना देता है हमारे लिए। காட்டையும் வழியாக்க வல்லமை உள்ளவர். परमेश्वर जंगल को भी रोड बना देता है हमारे लिए। அடர்ந்த காட்டுல கூட வழியை உண்டாக்க அவரால முடியும். हालेलुया, அல்லேலூயா, हालेलुया। அல்லேலூயா. परमेश्वर की स्तुति और महिमा होने पाए। ஆண்டவருக்கு நாமும் துதியும் மகிமையும் உண்டாவதாக. जब ये प्रार्थना जब ये प्रार्थना मैं परमेश्वर के प्रार्थना में था और साथ में अपना ड्यूटी कर रहा था, ऐसा नहीं कि ड्यूटी बंद कर दिया, ड्यूटी कर रहा था। தன்னுடைய வேலையும் செய்து கொண்டு இந்த ஜெபத்தையும் ஏறெடுக்கிறார். परमेश्वर यहाँ पे कैसे काम करता है? இங்க ஆண்டவர் எப்படி வேலை செய்கிறார்? परमेश्वर यहाँ पे कैसे काम करता है हमको समझना होगा। இங்க ஆண்டவருடைய கிரியை எப்படி வெளிப்படுதுன்னு பாருங்க. हालेलुया, அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. यहाँ पे राजा ये दो अध्याय का एक वचन पढ़िए, एक वचन और दो वचन को भी पढ़िए। இரண்டாவது அதிகாரம் 1 மற்றும் 2. हाँ, அர்த்தசாஸ்திர ராஜாவின் 20ஆம் வருஷம் நிசான் மாதத்திலே திராட்சை ரசம் ராஜாவுக்கு முன்பாக வைத்திருக்கையில் நான் அதை எடுத்து அவருக்கு கொடுத்தேன். நான் முன் ஒருபோதும் அவர் சமூகத்தில் துக்கமாய் இருந்ததில்லை. அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ துக்கமுகமாய் இருக்கிறது என்ன? உனக்கு வியாதி இல்லையே? இது மனதின் துக்கமே ஒழிய வேறொன்றும் அல்ல என்றார். அப்பொழுது நான் மிகவும் பயந்து ராஜாவை நோக்கி, ராஜா என்றென்றைக்கும் வாழ்க, என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாழானதும் அதன் வாசல்கள் அக்னியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கும்போது நான் துக்கமத்தோடு இராதிருப்பது எப்படி என்றேன். यहाँ पे परमेश्वर का वचन कहता है, ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, इसके पहले हम कभी राजा के सामने उदास नहीं हुए थे। இதுக்கு முதல்ல எப்பவுமே ராஜா முன்னால पहला बार राजा के सामने उदास हुआ। இந்த தடவை அவர் முன்னால சுக்கமா இருந்தது. नहमिया नहीं बोला, राजा मुझे मदद कीजिए। நெகேமியா ராஜாட்ட போய் ரிக்வெஸ்ட் பண்ணல. नहमिया नहीं बोला, राजा मुझे मदद कीजिए। நெகேமியா ராஜாட்ட உதவி பண்ணுங்கன்னு கேட்கல. लेकिन यहाँ पे राजा पूछ रहा है, அதற்கு பதிலா ராஜா அவரிடம் கேட்கிறார். नहमिया, நெகேமியா, राजा पूछ रहा है, नहमिया, ராஜா நெகேமியாட்ட கேட்கிறார். हालेलुया, அல்லேலூயா. राजा पूछ रहा है, नहमिया क्या हुआ? நெகேமியா என்ன ஆச்சு? நீ आपको क्या हो गया? உனக்கு என்ன ஆச்சு? क्यों उदास हैं? ஏன் துக்கமா இருக்கிற? आप तो बीमार तो नहीं हुए हैं ना? நீ வியாதியா இல்லல்ல? नहमिया नहीं बोला है कुछ, राजा हमको ये चाहिए, हम दुखी हैं, ये है वो है। नहमिया कुछ नहीं बोला। नहमिया ड्यूटी करते रहा, हृदय से प्रार्थना करते रहा। நெகேமியா தன்னுடைய கடமையை செய்து கொண்டு ஜெபித்து கொண்டு இருக்கிறார். அவர் ராஜாட்ட ஒண்ணும் கேட்கல. लेकिन परमेश्वर ने राजा के हृदय में बात किया। ஆனா ஆண்டவர் ராஜாவோட இருதயத்துல பேசினார். परमेश्वर ने राजा के हृदय में बात किया। ஆண்டவராக இயேசு ராஜாவோட இருதயத்துல राजा பேசினார். पूछ रहा है, ராஜா கேட்கிறார், राजा नहमिया क्या हुआ? நெகேமியா என்ன ஆச்சு? है ना, देखिए यहाँ थोड़ा काम कर गया, वचन कहा थोड़ा, प्रार्थना कहा थोड़ा काम कर गया। அங்க ஜெபம் வேலை செய்தது. प्रार्थना कहा थोड़ा काम कर गया। அங்க அவருடைய ஜெபம் வேலை செய்ய ஆரம்பிச்சது. ये प्रार्थना किया और वहां थोड़ा राजा के हृदय के पास पहुंच गया। இவர் ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ணார். அங்க ராஜாவோட இருதயம், राजा के मन में पहुंच गया அவருடைய மைண்ட்ல அது செட்டில் ஆச்சு. और राजा पूछ रहा है क्या हुआ? ராஜா கேட்கிறார் என்ன ஆச்சு? बहुत बार हमारे जीवन में हम समझ नहीं पाते हैं कि कौन हमारे लिए है, लेकिन किसी न किसी को परमेश्वर भेजता है हमारे पास, बोलता है क्या हुआ, சில நேரம் क्या मदद करूं। சில நேரங்களில் நம்மளும் ஒன்றும் இல்லாத சூழ்நிலை என்ன செய்வதென்று அறியாத நிலைமையில
ஆண்டவர் வேறு யார் மூலமாவது நம்மகிட்ட அனுப்புவார், அவரை கொண்டு பேசுவார். हालेलुया, அல்லேலூயா. बोलिए यीशु मसीह की। ஆண்டவர் நான் பேச சொல்லுங்க. हम जब पहला बार 2010 में प्लान किए बाइबल कॉलेज आना है हमको तमिलनाडु, 2010 நாங்க தமிழ்நாடு வர பிளான் பண்ணப்போ 2010 में जब हम प्लान किए कि बाइबल कॉलेज हमको आना है, 2010 பைபிள் காலேஜுக்கு வர பிளான் பண்ணப்ப हम हमारे घर वाले को जब हम बोले எங்களுடைய வீட்டில் உள்ளவங்களுக்கு तो சொன்னேன், हमारे घर वाला बोला पागल दिमाग खराब हो गया, உனக்கு என்ன மெண்டல் ஆயிட்டியா, ஏன் இப்படி பேசுற? ये क्या करने जा रहा है, पढ़ करके बढ़िया नौकरी करना था, टीचर बनना था, इंजीनियर बनना था, इसको ये करना था, तो ये क्या ये पागल हो गया, ये कहाँ जा रहा है? நீ படிச்சு ஒரு டீச்சராவோ இன்ஜினியராவோ ஆவான்னு நினைச்சா நீ என்ன மெண்டல் மாதிரி பைபிள் காலேஜ் போறேன்னு சொல்ற? हम पहले से एक पास्टर था जेम्स में, उस पास्टर को हम बोल के रखे थे 1 साल पहले से कि हमको बीटीएच पढ़ने के लिए मदद कीजिएगा ना। நான் ஒரு வருடத்துக்கு முன்னாலேயே ஒரு ஜெம்ஸை சேர்ந்த ஒரு பாஸ்டர்கிட்ட நான் இது படிக்கணும், அதற்கு எனக்கு உதவி பண்ணீங்களான்னு கேட்டிருந்தேன். तो 1 साल तक बोला है हम मदद करेंगे, जाओ मदद करेंगे। ஒரு வருஷமா அவர் சொல்லியிருந்தாரு நான் உனக்கு உதவி பண்றேன் அப்படின்னு. हम मदद करेंगे, हम आप जाओ करके बोला है। நீ போ நான் உனக்கு உதவி பண்ணேன் அப்படி சொன்னாரு. 1 महीना पहले, ஒரு மாசத்துக்கு முன்பு, शायद यही जून और जुलाई का महीना था, இதே ஜூன் ஜூலை மாசத்துல है ना, 1 महीना पहले बोल रहा है ஒரு மாசத்துக்கு முதல்ல சொல்றாரு तुमको मदद नहीं करेंगे, நான் உனக்கு உதவி செய்ய முடியாது, तुमको जेम्स से बाहर भी भगा देंगे, இங்க இருந்து நான் வேற இடத்துக்கு அனுப்பி नहीं तो बाइबल कॉलेज का प्लान कैंसिल करो। நீ பைபிள் காலேஜ்ல அந்த பிளானை पर கேன்சல் பண்ணு. परमेश्वर मुझे बोला जाना है, ஆனா ஆண்டவராக இயேசு சொன்னா நீ போகணும், हमको जाना है। நீ போய் தான் ஆகணும் என்று. अब ना तो पेरेंट्स है, ना तो फ्रेंड है, ना कौन है, उस हालत में क्या करेंगे? எனக்கு நான் வீட்டுல உதவி, நல்ல நண்பர்களிடத்து யாரிடத்தும் உதவி இல்லை. है ना, हम उस हालत में आप और हम क्या कर सकते हैं? அந்த மாதிரி சூழ்நிலையில நீங்கள் हम एक चीज कहें, मरेंगे तो मरेंगे लेकिन बाइबल कॉलेज में मरेंगे, நான் செத்தாலும் பரவாயில்லை பைபிள் காலேஜ் போய் சேருவேன் அப்படின்னு. लेकिन बीटीएच लेकर के ही मरेंगे। PhD லேக்கு எடுத்து நான் படிச்சு ஆவேன்னு சொன்னேன். एक शुक्रवार को एक चर्च में हम प्रार्थना चलाने गए, फास्टिंग प्रार्थना। ஒரு வெள்ளிக்கிழமை ஒரு சபையில போய் ஜெபம் பண்ண போயிருந்தோம். गया में ही एक चर्च में हम फास्टिंग प्रार्थना चलाने गए। கயாவுல உபவாச ஜெபத்தின் நாட்கள்ல ஜெபம் பண்ண போயிருந்தோம். प्रार्थना हम पूरा कर लिए, அங்க எல்லா ஜெபம் முடிச்சது. फिर हम सूचना दिए कि हम जा रहे हैं, हम बाइबल कॉलेज पढ़ने जा रहे हैं, हमको और जाना है और पढ़ना है बाइबल कॉलेज में, इसलिए हम पढ़ने जा रहे हैं, चेन्नई में जा रहे हैं, तमिलनाडु में जा रहे हैं। அங்க நான் சொன்னேன் இந்த மாதிரி ஜெபம் படிக்கிறதுக்கு நான் போக போறேன், சென்னைக்கு போக போறேன் அப்படின்னு. पैसा के बात कभी नहीं किया, அத பைசாவை பத்தி எதுவுமே சொல்லல. कहां से आएगा नहीं, हम कुछ नहीं, सिर्फ हम बोला हम बाइबल कॉलेज जा रहे हैं। நான் பைபிள் காலேஜ் போறேன் அப்படின்னு மட்டும் தான் சொன்னேன். हालेलुया, அல்லேலூயா, हालेलुया। அல்லேலூயா. प्रार्थना खत्म होने के बाद में அந்த ஜெப வேளை முடிந்த உடனே जब गेट के पास कैसे यहाँ पे खड़ा होकर के हम लोग कुछ बात करते हैं इधर उधर, तो वैसे ही हम लोग प्रार्थना खत्म होने के बाद बाहर खड़ा होकर के बात कर रहे थे। இந்த ஜெபம் முடிஞ்ச உடனே வாசல்ல நின்னு பேசிக் கொண்டிருந்தோம். एक विधवा दीदी जो सिर पे मछली लेके टोकरी में, विधवा एक महिला सिर पे मछली लेकर टोकरी में बेचता है, इधर उधर गली गली घूम घूम के। ஒரு விதவை மீன் வியாபாரம் பண்றவங்க, मीन व्यापार बोलने से बड़ा व्यापार, பெட்டி கடை है ना, हाँ मीन व्यापार है ना, வீதி வீதியா சென்று விக்கிறவங்க, வீதி வீதியா போய் மீன் விக்கிற ஒரு விதவை பெண் है ना, सिर पे टोकरी ले करके और गली गली में बेचता है। தலையில அந்த கொஞ்சம் இதுகளை பெட்டியில வச்சு ஒவ்வொரு தெருவா போய் வித்துக்கிட்டு இருந்தாங்க. बहुत आराम से कह रही है, ரொம்ப மெதுவா भैया कब जा रहे हैं, எப்ப நீ போற அப்படின்னு. भैया कब जा रहे हैं, जाने के पहले हमसे मिलिएगा, நீ போறதுக்கு முன்னால என்னை பாரு அப்படின்னு சொன்னாங்க. कुछ दान आपके लिए रखे हैं, உனக்காக சில தானம் வச்சிருக்கிறேன். फिर कुछ दिन के बाद கொஞ்ச நாட்களுக்கு பிறகு एक बूढ़ी माता, लगभग 95 साल की बूढ़ी माता, ஒரு 85 वयசு உள்ள ஒரு முதிர் வயதான பாட்டி, हम उसी पास्टर के यहाँ जाके बैठे हुए हैं, तो அதே போதகர் பக்கத்துல போய் உட்கார்ந்து இருந்தப்ப तो एक बूढ़ी माता है 95 साल के, इतना सारा कोइंस लेके आया है हाथ ஒரு में। முதிர் வயதான ஒரு பாட்டி அம்மா அது உண்டியல் இந்த மாதிரி காணிக்கைகளை எடுத்து வந்தாங்க. कुंडल नहीं था, kerchief था, kerchief में कहते हैं, हाँ। கைக்குட்டையில எடுத்து வச்சிருந்தாங்க. हम सोचा नहीं था कि ये लोग हमारे लिए खड़ा होगा, ஆனா யோசிக்கவே இல்லை हम இவங்க सोचा எல்லாம் था நமக்காக बड़े बड़े लोग मेरे लिए खड़ा होगा, அத பெரிய பெரியவர்கள் உதவி பண்ணுவாங்க நினைச்சோம். लेकिन कोई बड़े बड़े लोग नहीं आया। ஆனா பெரிய அந்த மாதிரி வசதியானவர்கள் யாரும் முன் வரல. आने के 3-4 दिन
पहले जो विधवा दीदी थी, ஒரு வர்றதுக்கு 3 நாளைக்கு முன்னால என்னுடைய விதவையான அக்கா एक लिफाफा दी। ஒரு என்வலப் கொடுத்தாங்க. वो लिफाफा में 2000 रुपया था। அந்த இதுல 2000 ரூபாய் இருந்தது. 2015 साल पहले मेरे लिए 2 लाख के बराबर है। அந்த நாள்ல 2000 2 லட்சத்துக்கு சமமா இருந்தது. हालेलुया, அல்லேலூயா, हालेलुया। அல்லேலூயா. यहाँ हम प्लान करते हैं, यहाँ भीषण परमेश्वर हमें देता है, और जब हम योजना बनाते हैं, हमारा उपवास, हमारा प्रार्थना, हमारा दर्शन, परमेश्वर अपने लोगों के हृदय में बात करता है। நம்ம ஜெபித்து உபவாசித்து ஆண்டவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணும்போது ஆண்டவர் யார் மூலமாவது அதை சந்திக்கவும் பேசவும் வல்லமை உள்ளவர். हालेलुया, அல்லேலூயா, बोलिए हालेलुया। அல்லேலூயா. परमेश्वर, वो परमेश्वर का वचन कहता है अद्भुत काम करता है जिसको हम समझ नहीं पाते हैं। ஆண்டவருடைய வசனம் சொல்றது கிரகிக்க கூடாத அதிசயங்களை செய்கிறவர் அவர் என்று. तो नहमिया के लिए अब दरवाजा खुल गया। நெகமியாவுக்கு இப்ப வாசல் திறக்கப்பட்டது. अब आ गया यरूशलेम में। இப்ப எருசலேமுக்கு வந்து விட்டார். तो पहला समस्या तो दूर हो गया कि परमिशन चाहिए, मदद चाहिए, तो पहला समस्या से दूर हो गया, आ गया यरूशलेम में। முதலாவது அவருக்கு இருந்த அந்த பிரச்சனை இப்ப மாறிடுச்சு. ராஜாவே அவருக்கு அனுமதி கொடுத்து அனுப்பி விட்டார். अब यहाँ पे आके काम शुरू कर दिया है। இங்க வந்து எருசலேமுடைய அலங்கத்தை கட்ட ஆரம்பிக்கும் போது, काम शुरू किया है यहाँ पे। இங்க அதை கட்ட ஆரம்பிக்கும் போது ये नहमिया का अपना घर नहीं है, नहमिया का मामा का घर नहीं है, ये परमेश्वर यरूशलेम का फाटक बना रहा है, ये परमेश्वर का जगह है, ये परमेश्वर का काम कर रहा है। ஆண்டவருடைய வேலையை செய்யும்படியாக ஆண்டவருடைய இடத்திலே வந்து அவர் கட்ட முயற்சிக்கும் போது पूरा बदल जाते हैं, है ना। இங்கே நெஹெமியா இப்போ ஜெருசலேம்க்கு வந்துட்டாங்க, வேலை ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் வீடு கட்டல, இவரோட மாமா வீடு கட்டல, இவர் வேலை செய்யல, இவர் ஆண்டவரோட வேலை செய்யறாங்க. இவர் என்ன பண்றாங்க, ஜெருசலேம்ல இவர் ஆண்டவரோட கர்த்தரோட வேலை இவர் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அடுத்து இங்கே ஏதோ நடக்குது. என்ன நடக்குது வாசிக்கலாம். 2 அதிகாரம் உங்களுக்கு நல்லா தெரியும். 2 அதிகாரம் 19 வசனம் வாசிங்க. 2வது அதிகாரம் 9வது வசனம். ஆமா, அப்படியே 19 பஸ் 19 19 19 ஓரேனியனான சன்பல்லாத்தும் அம்மோனியான தொபியா என்னும் ஊழியக்காரனும் அரபியனான கேஷியமும் இதை கேட்டபோது எங்களை பரியாசம் பண்ணி எங்களை நிந்தித்து, நீங்கள் செய்கிற இந்த காரியம் என்ன? நீங்கள் ராஜாவுக்கு விரோதமாக கலகம் பண்ண போகிறீர்களோ என்றார்கள். हालेलुया, हालेलुया, हालेलुया। इसमें 18 वचन में पढ़िएगा तो नहमिया कहता आओ हम 18 वचन को 18வது வசனம், आओ हम कमर बांध कर என் தேவனுடைய கரம் என் மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோடு சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். यहाँ पे कह रहा आओ हम कमर बांध कर बनाने लगे. எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி यहाँ पे कह रहा है आओ हम कमर बांध कर बनाने लगे. இப்போ அவர் எழுந்து கட்டும் வாருங்கள் என்று சொன்ன போது हिंदी में बहुत क्लियर कहता है 19 वचन में यह सुनकर 19வது வசனத்துல இதை கேட்டவுடன் ये समझना होगा. थोड़ा सा हमारे साथ होइए. हालेलुया, हालेलुया, थोड़ा बोलिए हालेलुया. சொல்லுங்க, சேர்ந்து சொல்லுங்க हालेलुया, हालेलुया. 18 वचन में क्या कहता है? 18ல என்ன சொல்றாங்க? आओ हम कमर बांध कर बनाने लगे. நம்ம எழுந்து கட்டுவோம் வாருங்கன்னு சொல்லி கட்ட 18 वचन में एकदम बहुत क्लियरली कहता है. 18ல ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. और हिंदी में 19 वचन में स्टार्टिंग लाइन में क्या, यह सुनकर 19 हिंदी பைபிள்ல தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. सुनकर हेरोनी संबलत और तोबिया नामक, இதை கேட்டவுடனே ஓரோனியனான சன்பல்லாத்தும் ये अमोनी और
गेसेम नामक एक अरबी அம்மோனியான தொபியா என்னும் ஊழியக்காரனும் हमें ठट्ठों में அரேபியான उड़ाने लगे। இதை கேட்டபோது எங்களை பரியாசம் பண்ணினார்கள், எங்களை तमिल में क्या बोलता है? ठट्ठों में उड़ाने लगे। அதான் பரியாசம் பண்றது, प्रयास है ना, ठट्ठों में उड़ाने लगे। அதாவது கேலி கிண்டல் செய்த ஆரம்பிச்சார்கள். बोलिए हालेलुया, அல்லேலூயா, बोलिए सब मिलके हालेलुया। அல்லேலூயா. 18 वचन कहता है कमर बांध कर बनाएंगे, परमेश्वर का काम करेंगे। 18வது வசனம் எழுந்து கட்டுவோம் ஆண்டவருடைய ஆலயத்தை வாருங்கன்னு சொன்னபோது, ये जो परमेश्वर का काम है, ஆண்டவருடைய வேலை, नहीं परमेश्वर का काम को शैतान टॉलरेट नहीं कर पा रहा है। ஆண்டவருடைய வேலையை பிசாசு அவ்வளவு ஈஸியா எடுக்க விட மாட்டான். इसलिए यहाँ पे क्या कर रहा? ये सुनते ही இதை கேட்ட உடனே संबलत और तोबिया சன்பல்லாத்து தொபியா ठट्ठों में उड़ाने लगा। கேலி கிண்டல் செய்ய ஆரம்பித்தார்கள். एक और शब्द इस्तेमाल किया, तुच्छ जाना। பரியாசம் பண்ணாங்க. नहीं, उसको तमिल बढ़िया से आप एग्जैक्ट वर्ड यूज कीजिए तो अच्छा होगा। उसको तुच्छ जाना, तुच्छ नहीं समझता है, फीवर बोलता है हिंदी में, इंग्लिश में फीवर बोलता है उसको। हाँ, तुच्छ। वो वचन पढ़िए ना, वो वचन पढ़िए पूरा। அரேபியான கேசுவும் அதை கேட்டபோது எங்களை பரியாசம் பண்ணி எங்களை நிந்தித்து, நீங்கள் செய்கிற இந்த காரியம் என்ன? நீங்கள் ராஜாவுக்கு விரோதமாக கலகம் பண்ண போகிறீர்களோ என்றார்கள். ये यहाँ पे कहता है तुच्छ जाना, அதை ரொம்ப கீழ்த்தரமாக சொல்லி இருக்கிறாங்க. अभी सही आया है ना। ये परमेश्वर के काम करने वाले लोगों को, அது ஆண்டவருடைய வேலை செய்யறவங்கள, ये शैतानी लोग तुच्छ जाना, அந்த பிசாசோட சாத்தானோட ஆள்க வந்து அந்த சன்பல்லாத்து தொபியா வந்து கீழ்த்தரமா பேசி பரியாசம் பண்ணி கேலி கிண்டல் செய்கிறாங்க. हमारे इंडिया में ये भी है। இந்த இந்தியாவில் என்னன்னா, हम लोग प्रार्थना करते हैं, क्रिश्चियन लोग, நம்ம ஆண்டவர் பிள்ளைகள் ஜெபம் பண்ணுவோம், हम लोग अच्छा से एजुकेशन देते हैं, ट्रीटमेंट करते हैं, நம்ம கல்வியை கொடுக்குறோம், इंडिया ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். इंडिया में अभी जो टॉप लेवल का जो पर्टिकुलरली नॉर्थ इंडिया में जो टीचर्स है, वो लोग सीधा बोला है, प्राइमरी एजुकेशन क्रिश्चियन लोगों के द्वारा ही हैंडल किया जा रहा है। जिस दिन ये छोड़ देगा, इंडिया का प्राइमरी एजुकेशन खत्म हो जाएगा। வட இந்தியாவில் இதை மாதிரி சொல்லப்படுகிறது. பிரைமரி ஆரம்ப கால பள்ளிகள் எல்லாம் நடத்தப்படுகிறது, கிறிஸ்தவர்களால் நடத்தப்படுகிறது. கிறிஸ்தவர்கள் வெளியேறினா அந்த ஆரம்ப கால கல்வி இருக்காது அப்படின்னு. हम लोग का हॉस्पिटल भी बहुत क्रिश्चियन लोग का बहुत टॉप होता है। कहीं पे भी रहो क्रिश्चियन हॉस्पिटल दौड़ दौड़ के लोग आएगा। நம்ம கிறிஸ்டியன் மினிஸ்ட்ரி மூலமா செய்யப்படுகிற ஹாஸ்பிட்டல் எல்லாம் எல்லாரும் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. हम लोग पढ़ने में भी अच्छे हैं, ट्रीटमेंट करने में भी अच्छे हैं। அங்க நம்ம கொடுக்கிற ட்ரீட்மெண்ட் நல்ல ட்ரீட்மெண்ட் கம்மியான விலையிலையும் கொடுக்கிறோம். हम लोग अगर कहीं पे बहुत सारे ऐसे गवर्नमेंट में भी लोग हैं जो क्रिश्चियन को खोजता है, क्रिश्चियन मिल जाएगा तो हम लोग को अच्छा से ऑनेस्टली वर्क करेगा। हम लोग को है ना, ऑफिस में भी अच्छा नाम है। கவர்மெண்ட் ஜாப்லயும் எல்லாம் கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்களா அப்படின்னு தேடி பிடிப்பாங்க, ஏன்னா அவங்க உண்மையா இருப்பாங்க, உத்தமமா இருப்பாங்கன்னு சொல்லி. परंतु एक साइड में ஆனால் இன்னொரு பக்கம் क्या कहता है, என்ன செய்வாங்கன்னா, खत्म कर देंगे, இவங்களை முடிச்சிருவோம், है ना, क्रिश्चियन को खत्म कर देंगे, கிறிஸ்தவர்களை முற்றிலும் அழித்து விடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. है ना। ये लोग चटनी जैसे समझता है। இவங்க நினைக்கிறது சட்னி நம்மளெல்லாம் ஒண்ணும் இல்லாத சட்னி மாதிரி பண்ணிடுவாங்க. हम लोग को चटनी जैसे, हम ही लोग काम कर रहे हैं, हम ही लोग को सब कुछ कर रहे हैं और हम ही लोग को चटनी जैसे समझता है। நம்ம தான் அந்த நிர்வாகத்துக்கு எல்லாத்துக்குமே நம்ம தான் முன்னின்று வேலை செய்கிறோம், எல்லாம் செய்கிறோம், ஆனா நம்மளே அவங்க நசுக்க நினைக்கிறாங்க. पूरी दा, you understand? हालेलुया, அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. है ना। इतना पावरफुल नहमिया को इस संबलत तोबिया अमोनाइट फेलो, है ना, ये तो अमोनाइट फेलो, ये तो साइड में रहने वाला है, समझते हैं? अमोनाइट मतलब ये ज्यूस और अमोन दोनों है ना, एक साथ नहीं होगा, ये बहुत नीचा है अमोनाइट फेलो। யூதர்கள் அம்மோனியர்கள், யூதர்களுக்கு கீழ்த்தரமா இருக்கிறவங்க தான் அம்மோனியர்கள். पुरीले ये दूसरा बोल रहा है, यूदरगल बोलता है ना, ज्यूस के ज्यूस ना, यूदरगल அம்மோனைட் ना தமிழ்ல என்ன இருக்கு, அம்மோனியர்கள். இவர்கள்னா ரெண்டு ஒண்ணு ஆகுது. ஏன்னா அம்மோனியர்கள்னா இவர் கீழே தான் இருப்பான், ஜூஸ் தான், யூதர்கள் தான் அப்படி ஒரு ராஜா மாதிரி இவர். ஏன்னா இவர் ஆண்டவரோட ஆள், क्या बोलता है, गॉडली पीपल. ஆனா இவர் தனியா இருக்கிற கீழே இருக்கிற மக்கள்
தகுதி இல்லாத மக்களே ஆண்டவரே பிள்ளைகளுக்கு சொல்றா இவரு कैसे बोलता है उसको है ना तुच्छ जानता है. அவங்க கீழ்த்தரமா பேசுறாங்க. யூதர்களுக்கும் கீழ்மட்டத்தில் இருக்கிறவங்க தான் அம்மோனியர்கள். அவங்க வந்து ஆண்டவரோட பிள்ளைகளை நோக்கி பண்றாங்க, எப்படி நீங்க அலங்கம் கட்ட முடியும். Powerless fellow is talking to a powerful and looking down. நம்ம ஆண்டவர் நிறைய அதிகாரம் வல்லமை உடையவர். அவங்கள பார்த்து ஒண்ணுமே இல்லாம அதிகாரம் இல்லாத அம்மோனியர்கள் வந்து எதிர்த்து சொல்றாங்க, निंदे பண்றாங்க, பரியாசம் பண்றாங்க. हालेलुया हालेलुया. तो जो यहाँ इंडिया में हम लोग को चटनी बनाने के लिए सोचता है, இந்தியாவுல அதே மாதிரி கிறிஸ்தவர்களை சட்னி பண்ணிடலாம் நினைக்கிறாங்க. सोचता है, ஆனா அவங்க யோசிக்கத்தான் ये முடியும். लोग पूरा ये कानून ये एंटी करवेंसर लॉ ये सब कुछ ये எல்லாமே வருது. இவங்க எல்லாம் நமக்கு கிறிஸ்தவர்களுக்கு விரோதமா எல்லாம் கொண்டு வர்றாங்க. हाँ, पर हमारे मिनिस्ट्री को इसको कोई स्टॉप नहीं करता है. ஆனா நம்முடைய ஊழியங்களை அவர்களால் ஒண்ணும் செய்ய முடியாது. परमेश्वर का मिशन तो मिशन होता है. அது ஆண்டவருடைய தரிசனமா இருக்கிறதுனால அதை ஒண்ணும் பண்ண முடியாது. हालेलुया हालेलुया हालेलुया. हालेलुया. हम 2006 में 2006 या 7 में 2007 में 2007 मेरा गांव में एक मीटिंग का परमेश्वर मुझसे बात किया, एक क्रूसेड रखना है, ओपन एयर में क्रूसेड रखना है. என்னுடைய கிராமத்துல சிலுவை அந்த கூட்டங்கள் நடத்தும்படியா சொல்லியிருந்தார். परमेश्वर मुझसे बात किया, एक क्रूसेड करना है. ஆண்டவர் சொன்னா சிலுவை கூட்டங்கள் நடத்தப்படணும்னு. मेरे गांव में हम अकेला विश्वासी थे. அந்த கிராமத்துல நான் मेरे पेरेंट्स भी विश्वासी नहीं थे, कोई भी विश्वासी नहीं थे. என்னை தவிர யாருமே விசுவாசிகள் அல்ல. परमेश्वर क्लियरली डेट भी बोला, जुलाई 26 27. ஆண்டவர் தெளிவாக வார்த்தை கொண்டு பேசினார், ஜூலை 26 27 கூட்டம் நடத்தும்படியா. परमेश्वर बोला आपको क्रूसेड करना है. அவர் சொன்னா சிலுவை கூட்டங்கள் நடத்து. मेरे पास कोई सोर्स नहीं था, ना तो मैन सोर्स है, ना तो फाइनेंस सोर्स है, ना तो कोई स्पिरिचुअल सोर्स है, कोई हमें गाइडलाइन करना कोई नहीं. अकेला एक छोटा लड़का हमको क्रूसेड चलाना है. அங்க எனக்கு எந்த விதத்திலையும் உதவி கிடையாது, மனிதர்கள் மூலமாகவும் கிடையாது, பொருளாதார ரீதியாகவும் கிடையாது, ஆவிக்குரிய ரீதியிலும் கிடையாது. ஒரு சின்ன பையனாக நான் இருந்தேன், அதை நடத்த முடியாது. ஆண்டவர் God said you have to organize a crusade here. ஆண்டவர் சொன்னா சிலுவை கூட்டங்கள் நீ நடத்து என்று. जब slowly जब टाइम आया, crusade का टाइम आया, அந்த நேரம் வந்தது, கூட்டம் நடத்த முடியாத நேரம். हमारे गांव में कुछ लोग हमें तुच्छ जानने लगा. तुच्छ जानने लगा. அவங்களும் ஒரு சிலர் புரிஞ்சு கொண்டார்கள். ना सब हमको तुच्छ जानने लगा. ஒரு சிலர் அதுல புரிஞ்சுக்கிட்டாங்க. कुछ लोग बोला ये यहाँ पे क्रिश्चियन लेके आ रहा है. அவங்க சொன்னாங்க இது கிறிஸ்தவத்தை கொண்டு வராங்க. ये कुछ लोग ये क्रिश्चियन लेके आ रहा है. இது கிறிஸ்தவத்தை கொண்டு வராங்க. कुछ लोग हमारा क्रूसेड को रोकने की कोशिश करने लगा. சிலர் அந்த சிலுவை கூட்டம் நடத்த தடை பண்ண எத்தனித்தார்கள். बोलो हालेलुया हालेलुया. हम 2007 के बात कर रहे हैं, बहुत छोटा थे. 2007 ரொம்ப சின்ன பையனா இருந்த சமயத்து अभी पेट है थोड़ा, उसमें 5 किलो थे. அப்ப வெறும் 5 கிலோ தான் நான். है ना, पात है ना 5 किलो இது எலும்பு இந்த மட்டும் தெரியும், வேற எதுவும் தெரியும். எலும்பும் தோலுமா இருந்த காலம் அது. மீட்டிங் நடக்கணும், வெளியே என்ன செய்யலாம், பணம் இல்ல, சிலுவை கூட்டம் உதவி செய்யறதுக்கு ஆள் இல்ல. எங்க நம்ம இங்கே மாதிரி பாஸ்டர்ஸ் அங்க இல்ல. அங்க பாஸ்டர்னா சர்ச்னா சர்ச் மட்டும் பார்த்து திருப்பாங்க. எங்க விசுவாசி எங்கோ பஸ்தி இல்லாம செத்து போச்சுன்னா பரவாயில்ல, போயிட்டு ஜெபம் பண்ணிட்டு முடிச்சு வந்துடலாம். ஆனா அப்படி இங்கே பாஸ்டர் ரொம்ப கேர், என்ன பண்றீங்க, ஜெபம்க்கு வாங்க, என்ன பிரச்சனை இருக்கு, எல்லாம் ஆலோசனை கூட எல்லாம் செய்வாங்க. அங்க அப்படி இல்லை. சர்ச் இங்கே ஒரு பைபிள் காலேஜ் படிக்க போறேன்னா இங்கே சப்போர்ட் பண்றீங்க, இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு ஆலோசனை கொடுக்குறீங்க, எப்படியோ நீங்க கூட இருக்கிறீங்க. அங்க அப்படி இல்லை. நீங்க போறீங்கன்னா போயிட்டு இருக்கணும், வேற யாருமே இல்லை. அநாத புள்ளை மாதிரி நான் அப்படி மாதிரி சூழ்நிலை. எங்க அப்பா அம்மா எங்களுக்கு கூட இல்லை. அந்த மீட்டிங் நடக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், சின்ன பையன் இருக்கு. நிறைய பேர் சொல்றேன் இங்க மீட்டிங் நடக்க முடியாது. அப்புறம் அந்த கிரவுண்ட்ல போய் டி-ஷர்ட் போட்டு ஒரு ஹாஃப் பேண்ட் போட்டு சொன்னேன், யார் பேசுகிறான் இப்படி பேச, எங்கே இப்போ வெளியே வாங்க, ஆனால் இங்கே இன்னைக்கு மீட்டிங் நடப்போம், கண்டிப்பாக மீட்டிங் நடப்போம். எல்லாம் நல்லா அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டோம், எப்படியும் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டோம். அதுக்கு பின்னாடி நிறைய இது ஸ்டோரிஸ் இருக்கு. ஆனால் மீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டோம். நைட்டு கிட்டத்தட்ட 6 மணிக்கு நாங்கள் மீட்டிங் ஆரம்பிச்சிட்டோம். மக்கள் வர ஆரம்பிச்சிட்டோம். यार पगल के
யார் யார் எனக்கு இதை தொந்தரவா பண்ணா, இவன் சொன்னா மீட்டிங் நடக்க முடியாது, நைட் அங்க அப்படியே நிக்கிறேன். ஹல்லேலூயா. கையில எண்ணெயும், கையில இத ஒரு கையில எண்ணெய், ஒரு கையில இது தண்ணி, ஜபம்காக அப்படியே நீட்டிட்டு இருக்கிறான். 1000 பேர் வந்தாங்க. எங்க அப்பா கையில போட்டு அந்த ஜிப்பை போட்டு துண்டை இங்க எடுத்துட்டு துண்டு எடுத்து அப்படியே இருக்காங்க. ஏன்னா எங்க அப்பாக்கு வியாதி இருந்துச்சு. இங்க அவரையும் அப்படியே நின்றுட்டு இருக்காங்க ஜெபம்காக. ஹல்லேலூயா. இப்ப அங்க பெரிய சர்ச் நடக்குது. 5 சாமியாருக்கு ஞானஸ்நானம் கொடுத்துட்டோம். இன்னமும் சாமியாருக்கு நாங்க ரெடி பண்ணி அடுத்த முறை போகும்போது நல்லா ஞானஸ்நானம் கொடுப்போம். ஹல்லேலூயா. எனக்கு சின்ன நினைச்சிட்டான், இவர் என்ன செய்ய முடியும், ஒரே அடினா இங்கே விழுந்து போயிடும். ஆனா அவர் எனக்கு ஒரு அடி கொடுக்கல, ஆண்டவர் நல்லா அடி கொடுத்துட்டு இப்போ அங்க பெரிய கூட்டம் நடக்குது. அடுத்தவங்க பெரிய கன்வென்ஷன் நடக்க போகுது. ஹல்லேலூயா. नहम्याह को परमेश्वर दर्शन दिया था, परमेश्वर का काम कर रहा था. நெகேமியா ஆண்டவருடைய வேலையை அவருடைய தரிசனத்தின்படி செய்து வருகிறார். मजाक उड़ाने वाले उड़ाएंगे, பரியாசம் பண்ணுவாங்க, கீழ்த்தரமா பேசுறவங்க பேசுவாங்க. लेकिन परमेश्वर का काम आगे बढ़ते जाता है. ஆண்டவருடைய வேலை அப்படியே தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். परमेश्वर का काम आगे बढ़ते जाता है. ஆண்டவருடைய வேலை தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கும். ये outside, not only outside Christians, inside Christian, கிறிஸ்தவர்கள் உள்ள இப்ப பெரிய தரிசனம் உங்களுக்கு பணம் இல்ல, பெரிய தரிசனம் சொன்னானா உங்களுக்கு இப்படி செய்ய முடியுமா உனக்கு? இப்போ நான் சொல்றேன், எனக்கு பணம் இல்லை, ஊழியம் இருக்கு, பரலோகம் போறதுக்கு முன்னாடி 10 கோடி ஆத்மா ஆதாயம் செய்வோம். நிறைய பேர் மேலே கீழே பார்க்குறோம், ஒன்றும் இல்லை இப்போ வரைக்கும் எப்படி 10 கோடி ஆதாயம் செய்வோம். ஹல்லேலூயா. அங்கே பெரிய ஹைலைட் ஆகுறதுக்கு எனக்கு ஆசை இல்லை. ஆனால் ஆத்மா உள்ளே எப்படி சீக்ரெட்லி ஆத்மா ஆதாயம் செய்யணும் எனக்கு ஒரு ஆசை இருக்கே. ஹல்லேலூயா. இவங்க கட்டுறாங்களே பெரிய அங்கே கட்டுறாங்க, புரிஞ்சுக்கணும். சொல்லும் வாய் திறந்து சொல்லக்கூடாது. இவங்க கட்டுறாங்களே, அங்க கட்டுறாங்க புரியுதா? இதே பில்டிங் இருக்கலாம், ஆனா வர நாட்கள்ல பில்டிங் மட்டும் இருக்கலாம், அதுக்கு உள்ளே இருக்கிற ஆள் இங்கே பைபிள் எடுத்துட்டே சர்ச்சுக்கு உள்ளே இருப்பான். ஹல்லேலூயா. அது இருக்கும். இன்னோக்கி நடக்குதே, வர்ற நாட்கள் நடக்கும். ஹல்லேலூயா. இவங்க சொல்றாங்க வேற மாதிரி, ஆனா இதே அதான் இதை சொல்றாங்க. ஆண்டவர் சொல்றாங்க, இதை வர்ற நாட்கள் இந்தியா இது இந்தியா ரட்சிப்பு உண்டாகும். ஹல்லேலூயா. बोलिए यीशु मसीह की जय. बोलिए यीशु मसीह की, यीशु नामத்திற்கு जोर से बोलिए ना, சத்தமா சொல்லுங்க, यीशु मसीह की சத்தமா சொல்லுங்க. அங்கே போய்யா கொஞ்சம் சத்தமா சொல்லுமா, यीशु मसीह की ஜெய். உற்சாகமா இருக்கும் போதே தான் உங்களுக்கு ஒரு ஆவி கூறிய உங்களுக்கு பெற்றுக்கொள்ள முடியும். நீங்க தூங்குனே நாங்க தூங்குவோம், அப்போ எதுவும் செய்ய முடியாது. சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இத ஊழியம் பத்தி மட்டும் இல்லை, நம்ம பர்சனல் லைஃப்லயும், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும், ஆனா ये हमारे व्यक्तिगत जीवन में भी, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் हम लोग कई बार सोचते हैं क्या करेंगे, நம்ம என்ன செய்யணும், சில நேரங்களில் எப்படி செய்ய, எப்படி நடக்கும், எங்கிருந்து நடக்கும். परमेश्वर कहता है, ஆண்டவர் சொல்லுகிறார், हम करेंगे, நான் நடத்துவேன், हम करेंगे, நான் நடத்துவேன். जब हम पहली बार आएंगे, हम पहली बार मदुरई में आए, हमको भैया ने यहाँ पे सेवा के लिए बुलाया. முதலாக மதுரைக்கு இங்க ஊழியம் செய்யும்படி வந்தபோது, हम डोंट मिस्टेक मी, जस्ट आई एम टॉकिंग माय एक्सपीरियंस, है ना. पहली बार आया तो हमें 7,500 रुपया सैलरी दिया भैया. முதல் ஊழியத்துக்கு வந்தபோது 7,500 ரூபாய் காசு கொடுத்தாங்க. 7,500 जब हमें सपोर्ट दिए, 7,500 ரூபாய் எனக்கு உதவி தொகை கிடைச்சது. 3 दिन नहीं सोए, उस समय वो घर में थे, दासैया के घर में थे. दासैयाவோட வீட்ல இருந்தப்ப हम 3 दिन सोए नहीं, नींद नहीं आया, 3 நாள் உறங்கவே இல்லை. 7,500 हम क्या करने जा रहे हैं, 7,500 ரூபாய் வச்சு நான் என்ன பண்ணுவது, है ना. 3,500 उनका हाउस रेंट, 500 करंट बिल और समथिंग ना 4,000 ऐसे चला गया. 3,500 ரூபாய் வீட்டு வாடகை, 500 ரூபாய் கரண்ட் பில், இந்த மாதிரி போயிடும். 3,500
उसको में खाएंगे क्या करेंगे नहीं मालूम है। 3500 ரூபாய் வச்சு என்ன செய்வது எப்படி செய்வதுனே தெரியாத நிலைமை. हम 3 दिन रियली आज मैं मेरा मुंह खोल रहा हूँ, இன்னைக்கு தான் பாய் திறந்து சொல்றேன். 3 நாள் எனக்கு தூக்கம் வரல. 7700 என்ன செய்ய போறேன்? 3 நாள் தூக்கமே வரவில்லை. நான் என்ன செய்ய போறேன்? நான் சாப்பிடவே போறேன், துணி வாங்க போறேன், என்ன செய்ய போறேன்? பைபிள் வாங்க போறேன், ஊழியம்குள்ளே நான் அங்க பஸ் காசு வேண்டும், எனக்கு என்ன செய்ய போறேன்? நான் அப்படி ஒரு சூழ்நிலை. பஸ்ஸுக்கு ஊழியத்துக்கு போனா பஸ் டிக்கெட் எப்படி எடுக்கிறது? 3 दिन नींद नहीं आया, सच में नींद नहीं आया हमें. 3 நாள் தூங்கவே இல்லை. परमेश्वर बार बार कहा जाना नहीं है वापस कॉलेज में. परमेश्वर बार बार कहा वापस बाइबल कॉलेज में टीचिंग के लिए नहीं जाना है. ஆண்டவர் சொல்றார் நீ திரும்ப பைபிள் காலேஜ் போக கூடாது என்று. ना बाइबल आपको पैसा रहे या ना रहे, लेकिन यहाँ पे रहना है. உன்கிட்ட பணம் இருக்கோ இல்லையோ நீ இந்த இடத்துல தான் இருக்க வேண்டும். यहाँ पे मदुरई में तुमको रहना है. மதுரையில தான் நீ இருந்தாகணும். हम 12 बजे रात में घुटना टेकते थे, प्रभु पैसा ஆண்டவரே நைட் 14 மணிக்கு முடுங்கல் போட்டு ஆண்டவரே 7500 என்ன செய்வே பைசா ஆயிருச்சே கல்யாணம் பண்ணு என்ன செய்வே 14 மணிக்கு ஆண்டவரே ஒரே சொன்னா திரும்பி காலேஜ் போக கூடாது, இங்கே தான் இருக்கணும், எப்படியோ இங்கே தான் இருக்கணும். ஆனா அப்புறம் என்ன செய்வே ஆண்டவரே? அந்த 3 நாள் தூங்கல. இப்போ 8 வருஷம் ஆயிருச்சு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மனைவி இருக்கே, புள்ளே இருக்கே, ஊழியம் இருக்கே. இப்போ முழு மதுரைக்கு போயிடுச்சு. இப்போ இங்கே நான் இருக்கிறேன். மேக்ஸிமம் பாஸ்டர் he is not only pastor, he is my parents. இவர் சப்போர்ட் பண்ண மேக்ஸிமம். ஆனால் மதுரைக்குள்ளே பெரிய பெரிய ஊழியருக்கு ஃப்ரீயா நான் போயிட்டு உதவி பண்ணியிருக்கேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பெரிய நான் உதவி பண்ணியிருக்கேன். பெரிய இங்கே சொன்னா பெரிய பெரிய இன்னமும் அதுக்கு உள்ள என்ன ஆப்ஷன் இருந்துச்சு அங்கே பெங்களூரில் ஏல் ஜபராஜ், நீங்க வாப்பா இங்க வாப்பா இங்க ஏல் ஜபராஜ் என்னது ஏல் ஜபராஜ் தட் ஜபராஜ் ஒரு பாஸ்டர் ஓசூர். இங்க வாங்க தம்பி, இங்க வாங்க, உனக்கு என்ன வேண்டும் இங்க வாங்க. ஆண்டவர் சொன்னே போக கூடாது. அது மட்டும் இல்லை, இன்னும் சில இங்க வாங்க நிறைய பேர் கூப்பிட்டாங்க. ஆண்டவர் சொன்ன போக கூடாது, இங்கே இருக்கணும், எப்படியோ நீங்க இங்கே இருக்கணும். இன்னைக்கு 8 வருஷமா ஆயிடுச்சு. எத்தனையோ பேருக்கு ஃப்ரீ பெரிய பெரிய ஊழியருக்கு ஈவன் மோகன் சி லாஜரஸ்க்கு நிறையா நான் புக்லெட்ஸு ஃப்ரீயாக ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி கொடுத்துருக்கு. ஃப்ரீயாக ட்ரான்ஸ்லேஷன் இங்கே இருக்கு. ஒரு நாள் பட்டினியாக போகலை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மனைவி இருக்கு, புள்ளே இருக்கு. ஆனால் ஏதோ ஒரு நாள் ஒரு சாப்பாடு குறைவு இல்லை. வீட்டுக்கு போயிட்டு வர்றோம், கல்யாணம் முடிச்சிட்டோம், டெலிவரி இருந்துச்சு எல்லாம். அப்போ சிரமம் வரும். இப்போது சில நேரம் இவருக்கு ரெண்ட்டு சில நேரம் 6 மந்த் கொடுக்க மாட்டேன். நிஜமா 6 மந்த் கிடச்சிச்சு அப்படி இப்படி சில நேரம் கொடுப்பேன், சிரமம். ஆனால் ஒரு நாள் பட்டினியை போகல, ஊழியம் ஒரு நாள் நிறுத்த முடியல. இனிமே நாங்கள் டெவலப் ஆயிட்டு இருக்கோம். ஹல்லேலூயா. यीशु मसीह की मिशन परमेश्वर का है, भीषण परमेश्वर का है, काम परमेश्वर का है, वो करेंगे. ஆண்டவருடைய தரிசனம் அவருடைய விசனப்படி நடக்கும்போது அதை ஆண்டவரே நடத்துவார். நம்ம பயப்பட வேண்டியதில்லை. हालेलुया हालेलुया. परमेश्वर है, ஆண்டவர் இருக்கிறார். अगर वो दर्शन दिए हैं तो पूरा करके रहेंगे. நமக்கு கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்றுவோம். एक वचन पढ़ करके हम अंत करेंगे. ஒரு வசனம் படித்து நம்ம முடிக்கலாம். एक वचन पढ़ करके हम अंत करेंगे. सबको परमेश्वर आशीष करें. 8 अध्याय नहमिया 8 अध्याय उसका 10 वचन को, नहमिया 8 अध्याय उसका 10 वचन को. हाँ 9 और 10 दोनों पढ़ना होगा. हाँ 9 और 10 दोनों पढ़ना होगा. 9 10 ஜனங்கள் எல்லோரும் நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை கேட்டபோது அழுதபடியால் திர்சாத் எனப்பட்ட நெகேமியாவும் வேதபாரகனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியனும் ஜனங்களுக்கு விளக்கி காட்டின லேவியரும் சகல ஜனங்களையும் நோக்கி, இந்த நாள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள், நீங்கள் துக்கப்படவும் அளவும் வேண்டாம் என்றார்கள். பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம்,
கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன் என்றார். आमीन. சொல்லுங்க ஆமென். ஆமென். हालेलुया. அல்லேலூயா. यहाँ पे बहुत अच्छा से बोला है, இங்க ரொம்ப தெளிவா எழுதப்பட்டிருக்கு. बहुत अच्छा से बोला है. ரொம்ப தெளிவாக ये சொல்ல रोने होने का दिन नहीं है, இது அழுது கொண்டு இருக்கிற நாள் அல்ல. ये मीठा मीठा पकाओ और खाओ. இங்க மதுரமானதை குடிக்கிறது. जो नहम्याह रोया, எந்த நெகேமியா जो அழுதா, नहम्याह बिलाप किया, எந்த நெகேமியா अब பாட, वो नहम्याह कहता है அந்த நெகேமியா சொல்கிறார், रोने का दिन खत्म हो गया. இன்றோடு அழுகை நாள் முடிந்தது. रोने का दिन खत्म, आज रोने का दिन नहीं है. இது அழுகிற நாள் அல்ல. मीठा मीठा अच्छा अच्छा भोजन पकाओ खाओ. இன்னைக்கு நல்ல நல்ல பதார்த்தங்களை உண்டு சாப்பிடு. अगर बगल में किसी के पास नहीं है அங்க பக்கத்துல இருக்கிற तो யாருக்கு खाना बना करके अच्छा अच्छा उसको भी दे दो. அவங்களுக்கும் நீங்க கொடுங்க. हालेलुया. அல்லேலூயா. खाना तो उसको भी दे दो, बगल में जिसके पास नहीं है तो. யாருக்கு சாப்பாடு தேவையா இருக்கோ அவங்களுக்கும் நீங்க கொடுங்க. क्योंकि ஏனென்றால் यहोवा का आनंद तुम्हारा दृढ़गढ़ है. இது கர்த்தருக்குடைய அந்த பரிசுத்த நாள். The joy of the Lord is your strength. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன். आमीन. ஆமென். हालेलुया. அல்லேலூயா. एंड इस पूरा बिल्डिंग संभाला तो भी आई देखते रहा, पूरा बन गया और उसके बाद अब मीठा मीठा खा रहा है. ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டது, அந்த இனிப்பு பதார்த்தங்கள் வழங்கப்பட்டது. இதெல்லாம் आज आपके लिए हमारे लिए मीठा मीठा खाने का दिन है. இன்று நாமளும் அதே மாதிரியான நல்ல நல்ல பதார்த்தங்களை ஒன்று நாளா இருக்கு. हमारे लिए मीठा मीठा खाने के दिन है, रोने के दिन समाप्त हो गया. அழுகையின் நாள் முடிந்து விட்டது, நல்ல பதார்த்தங்களை ஒன்று நாள் தொடங்கும். रोने का दिन समाप्त हो गया, मत रो, आज मीठा मीठा खाने का दिन है. இனி அழாதே, நல்ல நல்ல பதார்த்தங்களை உண்டு மற்றவங்களுக்கு கொடு. हालेलुया. அல்லேலூயா. हम लोग प्रार्थना करेंगे. ஜெபிப்போம். शायद आप कुछ करना चाह रहे हैं अपने जीवन में, ஆண்டவரே நீர் எங்களோட வாழ்க்கையில, शायद आप कुछ करना चाह रहे हैं अपने जीवन में. நீர் எங்களோட வாழ்க்கையில செய்ய போறீங்க. நீங்க ஏதோ மனசுக்கு உள்ளே ஒரு சிந்தனை, உங்க ஒரு மனசுக்குள்ள திட்டம் வச்சிருக்குங்க. நீங்க ஏதாவது புதிய செயலுக்கு நீங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா நிறைய பல கேள்வி இருக்கு, சோதனை இருக்கு, வழி இல்லாம இருக்கு. என்ன பண்ணணும், எப்படி பண்ணலாம் அப்படி நீங்க யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஒருவேளை உங்களுக்கு உதவிக்கு ஒருத்தர் இல்லை, எதுவும் வழி இல்லை, அப்படி மாதிரி நீங்க சூழ்நிலை இருக்கலாம். ஆனா இன்னைக்கு நீங்க ஆண்டவரை கையில ஒப்பு கொடுங்க. சொல்லுங்க, ஆண்டவரே நெகேமியா கூட நீங்க இருந்தீங்க ஐயா. ஆண்டவரே நெகேமியா கூட நீங்க இருந்தீங்க, அவருக்கு கொடுத்த தரிசனமா நீங்க நிறைவேற்றினீங்க ஐயா. எத்தனையோ பேர் வந்து அவருக்கு தொந்தரவா பண்ணாங்க ஆண்டவரே, எத்தனையோ பேர் வந்து அவருக்கு பிரச்சனை பண்ணாங்க ஆண்டவரே. ஆனா கடைசி எல்லா காரியங்கள் நிறுத்தியா நிறைவேற்றினீங்க ஆண்டவரே. இன்னைக்கு எங்கள் வாழ்க்கையில் எல்லா காரியங்கள் ஆண்டவரே நீங்க இதை நிறைவேற்ற முடியும் ஆண்டவரே. சில நிறைய வசதி இல்லை, சில நிறைய உதவிக்கு ஆள் இல்லை, சில நிறைய பேரும் வழி இல்லை. அண்ணா நான் உங்கள் முன்பாக உங்கள் முன்னாடி நான் நிற்கிறேன் வரேன். இயேசுவே இன்னைக்கு நீங்க ஒரு அதிசயம் செய்யுங்க. இயேசுவே நீங்க சொல்லுங்க, முழு இருதயத்தோட சொல்லுங்க. ஏசப்பா உங்கள் கூட இருக்காங்க. உங்கள் வேதனை கேட்கிறேன், உங்கள் மனசுக்கு உள்ள இருக்கிற கஷ்டம் பிரச்சனை இருக்கிறேன் அந்த கேட்கிறேன். அந்த ஆண்டவரே இன்னைக்கு ஒரு புதிய காரியம் செய்யறக்கு, ஒரு அதிசயம் அற்புதம் செய்யறக்கு உங்களுக்கு கூட இருக்கிறாங்க, பேசுறாங்க. நீங்க ஒப்பு கொடுங்க. நீங்க செய்யறீங்க காரியங்கள் எல்லாம் ஆண்டவரே கையில கொடுங்க. சொல்லுங்க, ஐயா என்னால செய்ய முடியாது, நீங்க இதை செய்ய முடிப்பீங்க, நாங்க உங்க கையில ஒப்பு கொடுக்கிறேயா ஏசப்பா. உங்க புள்ளே ஆண்டவரே, உங்களை I'm your child my Lord. நீங்க என்னோட தகப்பன், நீங்க என்னோட தகப்பன்.
தகப்பன் இன்னைக்கு எங்க வாழ்க்கையில் ஒரு அதிசயம் செய்யுங்கய்யா ஆண்டவரே, இன்னைக்கு ஒரு செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. அதிசயம் செய்பவரே, அற்புதம் செய்பவரே, இன்னைக்கு ஆண்டவரே எங்க வாழ்க்கையில ஒரு புதிய காரியம் செய்யுங்க ஐயா. ஆண்டவரே இயேசுவே, ஒரு புதிய பலி எனக்கு காட்டுங்க ஐயா. இயேசுவே, இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி செய்யணும், என்ன செய்யணும், எங்க செய்யணும், எப்போ செய்யணும், நீங்க தான் சொல்லி தாங்க ஆண்டவரே. ஓ புத்தி தாங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் புத்தி ஞானம் எனக்கு தேவையா. இயேசுவே நான் ஜெபிக்கிறேன். அதிசயம் செய்ய ஆண்டவரே, அதிசயம் செய்ய ஆண்டவரே, அற்புதம் செய்ய ஆண்டவரே. உங்களுக்காக ஒரு சாட்சியா, உங்களுக்காக ஒரு சாட்சியா நிக்கணுக்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவே நான் ஜெபிக்கிறேன். பெரிய காரியம் செய்ய ஆண்டவரே, அற்புதம் செய்ய, பெரிய காரியம் செய்ய ஆண்டவரே. நம்ம சபைக்காக ஜெபிக்கிறேன். விசேஷமா நம்ம அண்ணனுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒரு பெரிய காரியம் செய்யுங்க இயேசுவே. இருக்கிற எல்லா தரிசனமே நிறைவேற்றணுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவே, அந்த 500 ஆத்மா ஆதாயம் செய்யணும், சபைக்கு உள்ள இருக்கணும், அந்த தரிசனம் ஆண்டவரே நிறைவேற்றணுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பெரிய காரியம் செய்யுங்க இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே எல்லா காரியங்கள் நேரத்தியா செய்யணுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பெரிய காரியம் செய்யுங்க, அதிசயம் செய்யுங்க. Thank you for everything. Submit your mighty hand, Lord. Lord, I trust you. I believe you. You are doing a good thing and great thing and new thing. Thank you, Lord. Jesus. Submit your mighty and bless, Lord. In Jesus' name I pray, Lord. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம். Amen. ஆமென். என் உள்ளே பிரஸ்நாமத்தை ஸ்தோத்ரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் சகல உபகாரங்களையும் மறவார். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம் அனைவரோடும், தேவனுடைய பிள்ளைகள் யாவரோடும் அவருடைய வருகை பரிந்தும் இருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். பின்னால் ஏதோ ஐட்டங்கள்லாம் வந்திருக்கிற மாதிரி இருக்கு. என்ன பிரதர் ஸ்டீஃபன்?